அழைக்கின்றார். அழைத்ததால் உடனடியாக வந்தேன். யார் என்று பார்க்கலாம். அடியே தரத்துக்கு இறங்கி வந்தீர்களே. ஆமாம், நான் ஏன் அழைத்தேன் தெரியுமா? ஏன் அழைத்தாய்? எதற்காக அழைத்தாய்? சொல்லுங்கள் பார்க்கலாம். கூறுங்கள் கூறுங்கள். மழை ததறி முதலில் உள்ள படலாளோ அழு விசை புலிகளாலோ அந்த அறிவோ எவற்றினாலோ எனக்கொரு நாளொடியே மழு வழி மரணமில்லோ பரமன தருவார் அடியேன் உமைகோரி தவம் இருந்ததற்கு காரணம் என்ன? மழை மழை வெயில் வெயில். இது ரெண்டுலயும் எனக்கு மரணம் வரக்கூடாது. ஓ, சாகு என்பது வரப்படாது. அதுதானே? அப்படியே தந்தன் பெற்றுக் கொள்ளுவாய். சபாஸ். கேளுங்கள். ஐயோ, தந்துகிட்டே இருக்கின்றேன், கேளுங்கள்.
என்னடா 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 கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருங்க. வேற என்ன கேளுங்கள், தருகின்றேன். அள்ளிலும் அள்ளிலும் பகல் இருந்தாவோ ஆனதோ விசத்தினாலோ புள்ளியே வாழினாயோ பூதங்கள் யாவத்தினாலோ வாழ்விலேயோ உதக்க எவற்றினாலோ கொள்ளுதல்லாமல் இதார் கொடுத்தரு பகலில் சாகு வரக்கூட எனக்கு இரவில சாகு வரவே கூட பூதங்கள் அவற்றினாலோ காட்டில வாழ்கின்ற துஷ்ட மிருகங்களாலேயோ எனக்கு ஆபத்து வரக்கூடாது. பகலிலே சாகு வரக்கூடாது, இரவிலே சாகு வரக்கூடாது. பகலிலே சாகு என்பது வரப்படாது, இரவிலே சாகு என்பது வரப்படாது. காட்டிலே வாழ்கின்ற துஷ்ட மிருகங்களாலே எனக்கு சாகு வரக்கூடாது. துஷ்ட மிருகங்களால உனக்கு சாகு என்பது வரப்படாது. சாரி, அப்படியே தந்த நேரணியா பெற்றுக்கொள்ளுவா. இன்னும் இதெல்லாம் வேண்டுமா கேளுங்கள், தருகின்றேன். வாரி வாரி கொடுக்கிறாரு. தேவர்களை வெட்டினாரோ கதறின அந்த பாவைமார் அவர்களாலோ பத்தினி பெண்கள் இருக்கிறாங்களே, ஆமா, பத்தினி பக்தர்கள் தத்துவ ஞானிகள், தத்துவ ஞானிகள் இவங்க 3 பேர் சாபமோ உங்களை வந்து சேரப்படாது, ஒண்ணும் பண்ணக்கூடாது. சரி சரி இரணியா, நீ கேட்டபடியா கொடுத்துக்கிட்டே இருக்கிற. இன்னும் என்ன வர வேணும் கேளுங்கள், தருகின்றேன். அந்த கருங்கடல் நீரிலேயோ புள்ளியே வாழிலேயோ போதங்கள் அவற்றினாலும் கொடுத்தாரு வீரே.
புரிஞ்சுதா புரியலையா? முதல்ல இருந்து வரேன். சொல்லுங்க. இரவிலே சாவு வரக்கூடாது, பகல்லையும் சாவு வரக்கூடாது. ஓ, பகலே சாவு என்பது வரப்படாது. வெயிலையும் சாவு வரக்கூடாது, மழையிலையும் சாவு வரக்கூடாது. சரி. சுரர் 33 கோடி தேவர்கள், 46 மகரிஷி கூட்டங்கள், தின்னரர், திப்புவிடர், திக்கிவிட்டாதரர், கருடகாந்தவர், இந்திராதி தேவர்கள், பிரம்மாதி முனிவர்கள், தபசீலர்கள், பத்தினி பெண்கள் யார் சாபமும் என்ன ஒன்றும் செய்யக்கூடாது. ஓ, இரண்யா அப்படியே தந்தன் பெற்றுக் கொள்வாய். ஏன் 32 ஆயுதத்தாலே நீ சாவு வரக்கூடாது. 32 ஆயுதங்களாலும் சாவு என்பது வரப்படாது. காட்டிலே வாழ்கின்ற துஷ்ட மிருகங்கள் எனக்கு ஆபத்து வரக்கூடாது. ஓ, சரி, அப்படியே தந்தன் பெற்றுக் கொள்வாய். சரி, வாரி கொடுக்குறாரு. அப்ப சரி, அது பார்க்கட்டும். வேற என்ன கேளுங்கள் தருகின்றேன். மும்மூர்த்திகளால எனக்கு மரணம் வரக்கூடாது. அப்பா, மூர்த்திகளாலா நடிக்க வேலை. ஓ, சாரி, ஏற்றதான் இரண்யா மும்மூர்த்திகளாலும் உனக்கு சாகு என்பது வரப்படாது. அப்படியே தந்தன் பெற்றுக் கொள்வாய். மும்மூர்த்தியில நீ ஒரு ஆள் தானே? ஆமா, ரைட். நானும் ஒரு ஆள் தான். யோசனை பண்ணி தான் குத்துங்கிறீங்களா? உண்மைதான். சரி சரி. 32 ஆயிரத்தாளுங்க மரணம் கிடையாது, மும்மூர்த்திகளால மறைய. ஏன்? உன் படைப்பிலே வந்த எறும்பு கணை முதல் 82 லட்சம் ஜீவதாதங்களாலும் எனக்கு சாகு என்பது இருக்க கூடாது. சாரி, அப்படியே தந்தேன் பெற்றுக்கொள்வாய். வீட்டு உள்ள இருந்தாலும் சாகு வரக்கூடாது, வெளியே இருந்தாலும் எனக்கு சாகு வரக்கூடாது. என்ன சொல்லிட்டேன்? அப்படியே தந்தேன் பெற்றுக்கொள்வாய். ஆழகால விஷத்தையே நான் குடிச்சாலும் எனக்கு சாகு வரக்கூடாது. ஓ, விஷத்தையே குடித்தாலும் ஒரு ராஜனாக விஷ பாம்பு வந்து என்ன கடிச்சாலும் அதான் சேர்த்து போனா சாகக்கூடாது. சரி, கேட்டதால் தருகின்றேன் பெற்றுக்கொள்ளுவேன். இரண்யா மேல என்ன? மேல என்ன அண்டம், ஆகாயத்திலையும் சாவு வரக்கூடாது, இந்த பூமியிலையும் சாவு வரக்கூடாது. ஓ, ஆகாயத்தில் சாகு என்பது வரப்படாது, இந்த உலகத்தில் சாகு என்பது வரப்படாது. சரி, அப்படியே தந்தன் பெற்றுக் கொள்வாய். முடிஞ்சிடுங்களா ஐயா? இன்னும் எதனா வேணும்னா கேளு இரண்யா, நான் தருகின்றேன். யோசிக்கிறேன் தான், எல்லாம் கொடுத்துட்டீங்க. நானும் கேட்டுட்டு தான் நினைக்கிறேன். நான் போய் சொன்னாலும் வீடியோ போய் சொல்லாது, எல்லாமே எக்ஸ்ட்ரா வீடியோ எடுத்துக்கிறேன். என்ன வரம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தனே. பிரம்மதேவரே சொல்லுங்கள் இரண்யா. பிரம்மா, இரண்யா, அஜம் பிரம்மா, இரண்யா, நியாயமா இரண்யா கொடுத்த வரும் உண்மையா பொய்யா நான் எப்படிப்பா சோதிக்கிறது? ஐயோ இரண்யா, எப்படி நீ வரத்தை கடந்தால் நான் தந்தேன். எங்க போய் சோதிக்கிறது? நியாயமா இது? இது அதுக்கு என்னங்குது? வாடா போடான்னு கூப்பிடுறிய. வரம் எல்லாம் உண்மைதானே கொடுத்தது? உண்மைதான். ஐயா இரண்யா, வரம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருந்தேன். இப்போ மும்மூர்த்திகளை விட மும்மூர்த்திகளால சாவு வரக்கூடாது. ஹரி, அந்த மாயவன், அந்த விஷ்ணு, அவனாலையும் சாவு வரக்கூடாது. ஆமாம். ருத்ரதாண்ட மூர்த்தி பரமசிவன், அவனாலையும் சாவு வரக்கூடாது. ஆமாம். வேதத்திற்கு தலைவன் நான், முன்னாலேயும் சாவு வரக்கூடாது. உண்மைதான். அப்போ உங்களை விட பெரிய சாமி நான் தானடா. நான் கீழே நின்னுகிறேன், நீ மேலே நின்னுகிறேன். என்ன ஒரு மரியாதை இல்லாத? இரண்யா, நியாயமாதி வரத்தை கேட்டாய், நான் கொடுத்தேன் அல்லவா? பேசினா நான் கொடுத்தாவே ஒரு வரத்தை கேட்டாய், நான் கொடுத்தேன். இதாலும் பொல்லாவை தான் பேசுக்கணும். இன்னொருத்தர பற்றி தெரியாது. வாப்பா என்ன வாப்பா, இப்பதான் சொன்னேன். நான் என்ன கீழே நிற்க, நீ மேலே, நீ மறுபடியும் மேலே நின்று என்ன அர்த்தம்? இரண்யா, ஆற போட்டா பிடிக்காது. நான் நடிப்புல கீழே இறங்கி வச்சுக்கோ. இரண்யா, வரத்தை கேட்டீங்க, நான் கொடுத்தேன். மாமா வரும் சட்ட கல்வி
இவ்வளோ நாளாக வரல? ஐயா அடடா உன் மந்திர தந்திர அடக்க மாட்டாது அண்டே. அடடா அடடா சித்திக்கு தொழில நாடு கைது புத்தி பெண்ணை வேத தக்கியவை பிரம்மணக்கியவை அட்ட மக்களை போ போ சிஷ்டிக்கு தொழில செய்யற நீதான். ஆமாங்க நான் தாங்க. இந்த வா சொல்லுங்க. அட பிரம்மா நான் தாங்க. ஓ இது மாதிரி அதிகமா வணங்குறவனுக்கு நம்பர் தெரியலடா ராஜா. ஏங்க இன்னும் ரொம்ப வணங்குறியா? அடிக்காதீங்க. நான் பட்டிக்கார அடிக்காதன்றாரு. ஆனாங்க நான் பெருமத்தாவுங்க. பிரம்மத்தேவனா? ஆமா பயமா இருக்குதுங்க. ஓ பசு சாத்து ஜென்பாதோ பாப்பா ஏன் பாதோ பசு சாத்து ஜென்பாதோ பாப்பா ஏன் பாதோ நித்தனே நக்குடாதி நிதியுட மரியாத அக அக தக்கியவை பிரம்மணக்கியவை ஐயா உனக்கு எவன்டா மாலை போட்டது? யார் மாலை போட்டது? நம்ம கிராம மக்கள். நீயா போட்டுருக்க? உனி யார் போடுவாங்க பெண்ணு? நீயா தான் எடுத்து போட்டுக்கணும். மக்களா பார்த்து போறதுங்க. மக்கள் போட்டாங்களா? நம்ம பணம் ஜனங்களா போட்டாங்க? என்னோட பக்தர்கள். டேய் உனக்கு பக்தர்களா? டேய் நாங்க பிரம்மதேவன் பக்தர்னு இருந்தாங்களா உலகத்துல? இப்ப நான் தாண்டா சாமி. உனக்கு கோவிலே கிடையாது. என்னது எங்கன்னா கோவில் கோபுரத்தில் ஒரு மூலையா இருப்பேன். ஆமா ஒரு தலைக்கு இருமாப்பு ஏறினாவே அடக்க முடியாது. உனக்கு 4 தலையில இருமாப்பு அகம்பாவை ஏறிச்சு. ஏய் வரலாமா? அகம்பாவம் ஆணுவோம் கெருவோம் திமிரு கொய்ப்பு வரலாமாடா? அட பொய்யா சொல்ல துணிந்த புது கட்டாலோ போய் எங்க சொன்ன? சொன்னாங்க ஒரு நேரத்துல. சொன்னான் நேரமாக கதையை சொன்னான். ஒரு 10 நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டுமா? திருலோகத்தை சுட்டுண்டு அரி அரண் இவன் நாங்க மூஞ்சி பச்சை தோசைகள் மூஞ்சி சனிய எந்த பெரிய மூக்கடா ஆடி அகல மூக்கா
ஒன்னே நீ சரியா படிச்சல நீ பிள்ளைக்கு மெக்கல படிக்க ஜாமீன் அதான் மாமா டேய் முடியாது ஏய் உண்மையிலே நல்லதுதான் அடடா தர்புஷி முடி படைப்பே எனக்கு அப்படிதாங்க. டப்பா முகடா டேய் பெருநாள் மேட்டா அர்த்த போட்டு விடுறேன். சின்ன பசங்க பல்லா 2 பல்லா போகும்பொழுதுடா எந்தே பேர் சந்துடா அதெல்லாம் படைப்புங்க. உன்னை பச்சாங்களே உங்க அம்மா பெத்தால யானைக்கு என்ன கக்கி போச்சானே தெரியலடா உன்னை 3 பேர் வந்தா நான் தான் பெரியவனு நீ சொன்னியா? நான் சொன்னேங்க. எப்படி நீ பெரியவ? விஷ்ணு அரணை விட நீ பெரியவனா? நான் சொன்னேங்க ஒரு டைம்ல ஒரு நேரத்துல அம்மால டைம் ஆங்கிலம் ஒரு நேரத்துல சொன்னேங்க. நீ ஒரு நேரத்துல சொன்னேங்க. எனக்கு பிடிக்காத மொழியிலே ஒரு மொழி அதுதான். நான் 2வது இந்த சமஸ்கிருதம் செத்து போன மொழி. மொத்தத்தில் உலக நாட்டில் 4 நாடு கூட இங்கிலீஷ் பேசுறேன். டைம்லாம் சேர்த்துப்பா பிரம்மதாவன் பிரிட்டிஷ்காரன் படம் பார்த்துட்டானா? அது ஒரு நேரங்க. என்ன நேரம்? ஆங்கிலம் அங்கிட்டு வரும். அது ஒரு நேரம். அதான் அது ஒரு நேரம். போடுது வெயில் தலையில போட்டு பட்டு நேரம் ஆத்தாத மொத்தத்தை இது பண்ணி போட்டா நான் இது போட்டு நல்லா வை நல்லா 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 மாற்று சீக்கிரம் வாடா என்ன வராது வீட்டு ஊரில் இருக்கிற வேலை நாங்கள் எலும்பா உருவிங்கிறீங்க தாவம் பண்ணிங்க மேடம் நாங்கள் நல்லா நல்லா எனக்கு என்னங்க தெரிஞ்சதுல அவதியா அட பிரம்மா இந்த பிரம்மனுக்கு எங்கிருந்து வருவாய் இருமாப்பு அப்படின்னு விஷ்ணுவும் ருத்ரமூர்த்தி பேசிட்டு வராங்க. பிரம்மதேவனுடைய இருமாப்பை அடக்கணும் அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க 2 பேரும். நீ என்ன சொன்ன? நான் தான் அவங்கள விட நான் தான் பெரியவன். அதை வச்சு சொன்னேன். படைக்கிற தொழில் வச்சுக்கிறத கையில அதனால நான் தான் பெரியவன் நான் சொன்னேன். சிவரி கணக்கு என்ன தெரியுமா? நம்ம படைகள்லாம் காக்கிறவனுக்கு வேலை கிடையாது. ஆமா அழிக்கிறவனுக்கு வேலை கிடையாது. அப்ப நம்ம தான் மேலானவன் நீ நினைச்ச. ஆமாங்க. அவர் பார்த்தா சிவபெருமான் வா இவன் ரொம்ப பண்றான் ரொம்ப பேசுறான் அப்படின்னு இருமா படைக்கிறதுக்காக அண்டத்திற்கு பிண்டத்திற்கு விஸ்வரூபத்தை நான் எடுக்கிறேன். வாய் மச்சனா மகாவிஷ்ணுவே திருவடியோ அல்லது திருமுடியோ இல்ல திருமுடியோ இரண்டில் யார் ஒருவர் சீக்கிரமா முதல்ல பாக்குறீங்களோ அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டார். ஆமா அவர் சொன்னாருங்க. இந்த ஆளு காலில் நம்பியா வேணும்னு சொல்லிட்டு அன்னவாகனத்தில் மீது ஏறி இவர் நான் சிரசை பாக்குறேன்னு இவரு கிளம்பிட்டார். ஆமா மேல போனியா? போனங்க. மகாவிஷ்ணு பன்றி ரூபம் எடுத்து அதல விதல ரசாதல மகாதல பாதாள வரிகளோ கீழே இடமே கிடையாது. ஆனா அது கீழே போய்ங்க ஒரு அது கீழே போகுது. சிவபெருமான விடம் விஷ்ணு மகாவிஷ்ணு பெரியாள் வயசுலயும் பெரியாள் எல்லா இடத்துலயும் அவர் காப்பாத்துறது இவர் தான். ஆமா மகாவிஷ்ணு தான். உண்மைதான். என்ன உன்ன மாதிரி வரம் கொடுத்துட்டு மாட்டிக்கணும் முழுக்கி தான் தெரியும். யாருக்கு? எனக்கு. ருத்ரமூர்த்திக்கும் உனக்கும். ஆமா அங்கிருந்து வருது பேர் பதில் மாட்டிக்கிறவங்க தான் கொடுத்துருவாங்க. மாட்டின்னு முடிக்க வேண்டியதான். மகாவிஷ்ணு தான் போய் காப்பாற்றணும். ஆமா அந்த ஆள் என்ன சொன்னார்? பெரியவங்க என்ன சின்னவண்ணா போட்டியில் நம்ம ஜெயிக்கணும். பாதாள வரல பள்ளம் எடுத்துட்டு போறார். மேல போனியா? எது மேல ஏறணும்? அந்த வாகனம் 3 வேலை மேல ஏறணும். இல்லை நீ செத்து போடுவேன். எல்லாமே தாங்க. ஓ எந்த இன்னும் வரணும்? அன்னத்துக்கும் சொல்லலாம். எல்லாம் தான் செத்து போறோம். ஒன்று கூட 70க்கு மேலே தாண்டத்தில் வண்டி எதுவும் ஓட மாட்டேங்குது. இப்போ சீசாய் போய் 60 30 50 தூக்கி போகுது திருக்காம. நம்மளாம் 60 தாண்ட மாட்டோம் ராஜா. ஆமாம். அதுக்குள்ளே குழந்தைங்க எதுனா இறந்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு வச்சுட்டு செத்து விடுவோம். நாளைக்கு பெத்த குழந்தைங்க காரிமிக்க கூடாதுல்ல நம்ம அப்பா என்ன வச்சோன்னு அதுக்காக என்ன வந்துங்கிறாரு. யாரு? காலையில்
கம்முன்னு இருந்தனா கம்முன்னு கை கீழே போடு. ஏய் ஆஹா என்ன நாம எங்கேருந்து வந்து நான் என்ன பேசுகிறேன்? மேலே போனான். ஆமா எதிரில் ஒரு தாழ மலர் வருது பெரியமா வருது. இன்னும் ஒரு அடியில் அவனுக்கு ஓட்டு பூச்சி மொத்தி போட்டோம். பெரியமா அம்மா மொட்டம்மா என் தாயே என்னை பாரு, அதெல்லாம் அவனுக்கு கொசு மாதிரி. ஐயோ ஐயோ என்ன இவ்வளோ பருதா பாரியாம்மா, என்னை தான் பூச்சின்னு கும்பிடுறான். அடிக்கிற வாசம் வந்தானே என்ன பண்ணுறது? பாரு இப்போ மேலே போனா அங்கிருந்து ஒரு மலர் வந்து அதுதான் தாழ மலர். சிவபெருமானுடைய ஜடாபாரத்தை ஜடா முடிய அலங்காரிச்சுட்டு தாழ மலர் வந்து முழுசா போகல. அம்மா பெரியமா கதை கேளுமா, கதை கேளு. இது பேசாம தான் விட்டுல, நேரம் கிடையாது. இன்னும் கேள்வி கூட்டு முடித்து 7 8 கூட ஆகும். அப்படியே தொட்டு போனா பேசாது திசை இங்க பாரு சிதறது பேரு சிந்தனை பேசாது. ஒன்னா பொண்ணு விடுவேன் நான். இனிமேல் அவங்க பேசுறாங்கன்னா உத உனக்கு தான். யாரும் பேசாதீங்கம்மா. நான் சொல்ல நீ தான் சொல்லுங்க. நானே சொல்றேன். எப்படி மாற்றி விட்டேன் பத்தியா? என்ன இது மாத்திராள்னா அங்கேருந்து தாழ மலர் வருது. இவன் போனான். தாழ மலர் அங்கேருந்து வர சிவபெருமானுடைய ஜடாமுடியை அலங்கரிச்சுட்டு வர. எனக்காக ஒரு பொய் சொல்லணும். இன்னும் சிவபெருமானுடைய சிரம தலையை பார்த்தேன்னு கேட்டா ஆமா அது ஆமாஞ்சாமி போறதுக்கு பொய் சொல்றதுக்குன்னு ஒரு ஆளை உருவாக்குன தெவிடியா பையா. இவன் தான் ஏற்பட்டிருந்தா இவன் தான் பொய் சாட்சி உருவாக்குது. இப்ப ஆமாஞ்சாமி போட்டு பல பேர் போய்க்கிறான். ஆமாஞ்சாமி போட்டு உண்மைதானே? இங்க பாரு இங்க பாரு. அங்கிருந்து வந்தான். அதுக்குள்ள இவரு போனார் பேர் மகாவிஷ்ணு. பாதத்தை தொட்ட உடனே பெரியவங்க காலில் விழுந்தா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படிதான் எந்திரிப்ப சொல்ல சனியா கீ குடிவாங்க. அப்ப விஷ்ணு பெரியாள், ருத்ரமூர்த்தி சிவபெருமா பெரியாள் வந்து சின்னவங்க வணங்கினாவே இப்படி குனிஞ்சு தூக்கும். சிவபெருமானுடைய பாதார விந்தத்தை தொடுகிறார் மகாவிஷ்ணு. ஒண்ணு பார்த்தா போதுன்னாரு சிவபெருமா. திருவடிய திருமுடிய ஒரே நேரத்தில் பார்த்துட்டான். அந்த தெவடியா பையன் அவனுக்கு வர அண்ணாண்ட வர. நான் வந்ததே இன்னைக்கு அவனுக்காக தான். நீ எல்லாம் சொன்ன பிட்டு மாரி என்ன இனிமேல் தான் ஆரம்பம். இப்போதானே சோசியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சுக்கிறோம். இனிமேல் தான் ஆட்டத்தை பார்க்க போறேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கூட காமிக்காத்தா இருந்தாங்க சோசியல் மீடியாவில். இப்போ வந்துச்சுல பார்த்தா ரெண்டுத்தையும் சிவபெருமான் பார்த்து இது என்ன பார்த்ததா வந்து அண்ணா விஷ்ணு புராணம் கூறுது. சிவபுராணம் பார்க்கல, ஜோதி ஆயிட்டார் அவரு. இவர் பாதத்தை கெட்ட போன உடனே நம்ம பாதத்தை தொற்றக்கூடாது, வயசுல பெரியவர்னு அவர் ஜோதி ஆயிட்டாரு. சிவபுராணம் கூறுது, படிச்சவங்களுக்கு தெரியும். விஷ்ணு புராணத்துல திருவடிய திருமுடிய பார்த்துட்டார் அப்படின்னு இருக்குது. எதையுமே பார்க்காது இந்த தமிழ்நாட்டு வந்தார். வந்து நான் பார்த்துட்டான்னு கேட்டா நான் பார்த்துட்டேன். பார்த்தவங்க கூட அப்படி சொல்ல மாட்டோம். பார்த்துட்டேன்னா எதடா சிவபெருமான் சிரசு தலையை பார்த்துட்டு அங்கேருந்து தான் வந்துங்க. பார்த்த சாட்சி இதோ இருக்குது தாய்மலர். மாஞ்சி சரியா போச்சு. கோவம் வந்தது சிவபெருமான். என் திருமுடி நீ பார்க்கல, தாழம்புவே எப்போது நீ பொய் சொன்னாயோ உனக்குன்னு தனி ஆலயமே இருக்கக்கூடாது, கோவிலே இருக்கக்கூடாது. ஏன்னா கோவில் ஒரு கோபுரத்தில் ஒரு மூலையா இருப்பாரு. இதுதான் ஐதீகம். தாழமலரே நீ எப்போது பொய் சொன்னாயோ நீ பூஜைக்கு பயன்படவே மாட்டேன். நீ இருக்கும் இடத்தில் கொடிய நாகம் இருக்கும். தாயம்புவாண்டே தாயங்க இருக்குது, தாய் மலர் இருக்குது, அங்கே போவாதே பாம்பு இருக்கும். பெரியவங்க சொல்கிறாங்கல்ல, அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கும் தாழை மலர் வச்சு பூஜை செய்கிற ஒரு கோவில் இருக்குது. எந்த கோவில் தெரியுமா? போதியத்திலும் கிடையாது. நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, நிலம், இந்த பஞ்ச ஸ்தலங்கள்லையும் கிடையாது.
தாழமலரை வச்சு வழிபாடுற ஒரு சிவனாலயம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. நவ கிரகங்களே இல்லாத ஒரு ஸ்தலம் எந்த ஸ்தலம்னு அடுத்த கூத்து நீ எனக்கு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் தான் இருக்குது. உலக அதிசயம் அதிசயம் அதெல்லாம் அதிசயம் கிடையாதா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெருவுடையார் கோயில் தான் உலக அதிசயம். இன்னைக்கு கோயில் கோபுரம் நெயில் அவியாது, எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. சமாகத்தெல்லாம் அதிசயங்கிறான், இதுதான் அதிசயம். ஆமாங்க, தமிழனுக்கு தெரியல தமிழனோட பெருமை. அது காலப்போக்கில் வரலாறு மறைச்சிருவானுக்கு போல இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது கட்டுறாங்களா? அதுக்காக நான் அரசியலுக்கு வரலான்னு இருக்கிறேன். ஓட்டு தான் யாரும் போட மாட்டாங்க. ஏன்னு கேளு, ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கணுமே, நோட்டு கிடையாது. அப்படி போய் சொன்னது உண்மையாடா? உண்மைதாங்க. போய் சொல்லாமாடா? சொல்லக்கூடாது. போய் சொல்லாமா? அட பையா சொல்ல துணித்து தள்ளி வர நோவுதுங்க. உன்னை வாத்தியார் எப்படி விட்டார் தெரியுமா? ராமசாமி வாத்தியார். சொல்லுங்க.